உபாகமம் ஒரு மிக பரிசுத்தமான தருணத்தில் தொடங்குகிறது. இஸ்ரவேல் இனி சீனாய் மலையில் இல்லை. வனாந்தர ஆண்டுகள் முடிவுக்கு நெருங்குகின்றன. இப்போது ஒரு புதிய தலைமுறை வாக்குத்தத்த நாட்டின் எல்லையில் நிற்கிறது. எகிப்திலிருந்து வெளியே வந்த பழைய தலைமுறையினர் பெரும்பாலும் மறைந்துவிட்டார்கள். மோசேயும் அந்த நாட்டிற்குள் செல்ல மாட்டார். அவர் மரணத்திற்கு முன் இஸ்ரவேலைச் சேர்த்து அவர்களிடம் பேசத் தொடங்குகிறார். உபாகமம் புதிய சட்டம் அல்ல, அது உடன்படிக்கையின் நினைவு. மோசே அவர்களின் கதையை மீண்டும் சொல்கிறார். அவர்களின் பயம், எதிர்ப்பு, அலைச்சல், அதேபோல் தேவனுடைய பொறுமையும் இரக்கமும் அவர்களுக்கு நினைவூட்டப்படுகின்றன. இது உடன்படிக்கை புதுப்பிக்கும் தருணம். கர்த்தர் மனித இயல்பை பற்றி ஒரு முக்கிய உண்மையை அறிவார். நாம் எளிதில் மறக்கிறோம். விடுதலையை மறக்கிறோம். அற்புதங்களை மறக்கிறோம். கர்த்தர் எங்களைச் சுமந்த விதத்தை மறக்கிறோம். நாம் மறக்கும்போது பயம் மீண்டும் வளர்கிறது. உபாகமம் 1:3 கற்றுக் கொடுப்பது இதுவே. நினைவுகூறுதல் என்பது ஆவிக்குரிய பாதுகாப்பு. இஸ்ரவேல் ஏன் வனாந்தரத்தில் சுற்றினார்கள் என்று நினைவில் வைத்தால் மீண்டும் அதே தவறைச் செய்ய மாட்டார்கள். தேவன் அவர்களை எப்படி காத்தார் என்று நினைவில் வைத்தால் அவர்கள் மீண்டும் நம்புவார்கள். இன்றும் அதே. முன்னேறுவதற்கு முன் பின்னே பார்த்து நினைவுகூர வேண்டும். கர்த்தர் உன்னை எங்கே சுமந்தார்? பயம் எங்கே கீழ்ப்படுதலை தாமதப்படுத்தியது? இரக்கம் உன்னை எங்கே காத்தது? நாம் இவைகளை நினைவு கொள்ளும்போது விசுவாசம் பலப்படும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் உடன்படிக்கையில் நிலைத்திருக்க மனம் தயாராகும். பல ஆண்டுகளுக்கு முன் நடந்த அந்த கணத்தை நினைத்துப் பாருங்கள். 12 வேவுகாரர் கானானிலிருந்து திரும்புகிறார்கள். இருவர் சேர்ந்து தூக்க வேண்டிய அளவுக்கு பெரிய பழங்களை அவர்கள் கொண்டு வருகிறார்கள். அந்த நிலம் உண்மையில் வளமானது. தேவனுடைய வாக்குத்தத்தம் கண்களுக்கு புலப்படுகிறது. ஆனால் 10 வேவுகாரர் வேறெதற்கு கவனம் செலுத்துகிறார்கள்? மகா மனிதர்கள், உயர்ந்த மதில்கள், வலிமையான படைகள். மக்கள் கேட்கிறார்கள். பயம் விரைவில் பரவுகிறது. புலம்பல் தொடங்குகிறது. அவர்கள் மோசேயை எதிர்த்து கர்த்தரையும் எதிர்க்கிறார்கள். உபாகமம் 1-இல் மோசே அந்த வேதனையான நினைவை மீண்டும் சொல்கிறார். கர்த்தர் மேலே சென்று அதை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். ஆனால் மக்கள் முடியாது என்று சொன்னார்கள். பயம் விசுவாசத்தை மாற்றியது. அந்த ஒரு தருணம் 40 ஆண்டுகள் அலைச்சலுக்கு காரணமாகியது. போதகம் தெளிவு, பயம் நினைவைத் திரிப்பது. சிவப்பு கடல் பிளந்ததை பார்த்த மக்கள் இப்போது சந்தேகம் கொள்கிறார்கள். தினமும் மன்னா பெற்றவர்கள் இப்போது தேவனுடைய வல்லமையை கேள்வி கேட்கிறார்கள். பயம் முன்னிலை பெற்றால் கீழ்ப்படுதல் நிற்கும். கர்த்தர் இதை எதிர்ப்பாக கூறுகிறார். பயம் வந்ததால் அல்ல, பயத்தின் நடுவிலும் அவரை நம்ப மறுத்ததால். இன்றும் பயம் ஆசீர்வாதங்களை தாமதப்படுத்துகிறது. மாற்றத்திற்கு பயம், தியாகத்திற்கு பயம், வேறுபட்டு நிற்பதற்கு பயம், வசதியை இழப்பதற்கு பயம். சில நேரம் நம் வாழ்க்கையில் உள்ள மகா எதிரிகள் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை விட பெரியதாகத் தோன்றும். உபாகமம் நினைவூட்டுகிறது. கானானுக்கு முன்பே தேவன் தம்மை நிரூபித்தார். பிரச்சினை தேவனுடைய வல்லமை அல்ல, நம்முடைய நம்பிக்கையே. ஆகவே கேளுங்கள், எங்கே பயம் உடன்படிக்கை விசுவாசத்தை விட உரக்க பேசுகிறது? எங்கே நாம் கர்த்தரை விட மகா எதிரிகளை பார்த்ததால் வாக்குத்தத்தம் தாமதமாகிறது? விசுவாசம் என்பது தடைகள் இல்லாதது அல்ல, கர்த்தர் நம்மோடு இருப்பதை நினைவில் கொண்டு முன்னேறுவது. உபாகமம் 1-இல் மோசே ஒரு வலிமையான உண்மையைச் சொல்கிறார். கர்த்தராகிய உங்கள் தேவன் உங்களுக்காக போராடுவார். மேலும் தேவன் அவர்களை ஒரு தந்தை தன் மகனைச் சுமப்பது போல் சுமந்தார் என்று நினைவூட்டுகிறார். இது மிகவும் நெகிழ்வான மொழி. தேவன் தூரத்தில் இல்லை, அவர் சுமந்தார். இங்கே உள்ள போதகம் உடன்படிக்கை உறவு. கர்த்தர் கட்டளையிடுவதோடு நிறுத்தவில்லை, அவர் உடன் செல்கிறார். ஆனால் உடன்படிக்கை பதிலை கோருகிறது. இஸ்ரவேல் மறுத்ததால் விளைவு வந்தது. அவர்கள் வனாந்தரத்தில் சுற்ற வேண்டும். ஒரு தலைமுறை நாட்டிற்குள் செல்ல மாட்டார்கள். விளைவுகள் கொடுமை அல்ல, அவை திருத்தம். இருப்பினும் இரக்கம் தொடர்கிறது. தேவன் அவர்களை உணவளிக்கிறார், காக்கிறார், வழிநடத்துகிறார்.
அவர்களின் பிள்ளைகளை மரபுக்கு தயாராக்குகிறார். இதனால் நாம் இரு உண்மைகளை ஒரே நேரத்தில் கற்றுக்கொள்கிறோம். ஒன்று, கீழ்ப்படிதல் இல்லாததற்கு உண்மையான விளைவுகள் உண்டு. 2, இரக்கம் உடன்படிக்கை ஜனங்களை விட்டு விலகாது. பலர் கிருபையை தவறாக புரிந்து கொள்கிறார்கள். கிருபை என்பது கட்டளைகளை அலட்சியம் செய்யும் அனுமதி அல்ல. கிருபை என்பது மீண்டும் திரும்பி முன்னேற சக்தி. நாம் கர்த்தரை நம்பும்போது நம்மால் காண முடியாத வழிகளில் அவர் நமக்காக போராடுகிறார். நாம் எதிர்க்கும்போது வளர்ச்சி தாமதமாகலாம், ஆனால் உடன்படிக்கையின் கதவு இன்னும் திறந்தே இருக்கும். வனாந்தர ஆண்டுகள் வீண் அல்ல, அவை சுத்திகரிக்கும் ஆண்டுகள். ஆகவே கேளுங்கள், நீ மெதுவாக நம்பிய போதிலும் கர்த்தர் உன்னை எங்கே சுமந்தார்? நீ பலவீனமாக இருந்தபோதும் இரக்கம் எங்கே தொடர்ந்தது? உபாகமம் குற்ற உணர்வில் மட்டுமல்ல, நன்றியிலும் நிலைக்க அழைக்கிறது. நீதியும் இரக்கமும் நினைவில் இருந்தால் விசுவாசம் முதிரும். ஒரு மனிதன் ஒரு புதிய வாய்ப்பின் எல்லையில் நிற்கிறான். அது கானானைப் போல உணர்கிறது. வேலை உயர்வு, அழைப்பு, திருமணம், மனந்திரும்புதல், வளர்ச்சி. ஆனால் பயம் கிசுகிசுக்கிறது, நீ தயாராக இல்லை. இது மிக கடினம். இதுதான் இன்றைய வனாந்தரம். பயன்பாடு உண்மையுடன் தொடங்குகிறது. நீ எந்த மகா எதிரியே முடியாது என்று பெயரிடுகிறாய்? அது உண்மையில் கர்த்தரை விட பெரியதா? 2வது, உன் வாழ்க்கையில் நடந்த சிவப்பு கடல் தருணங்களை நினைவில் கொள். எழுதிக்கொள். கர்த்தர் முன்பு உன்னை விடுவித்திருக்கிறார். அவர் வழி திறந்து உனக்கு தேவையானதை வழங்கியிருக்கிறார். அந்த நினைவு பயத்தின் குரலை குறைக்கும். 3வது, புலம்பலை உடன்படிக்கை மொழியால் மாற்று. எனக்காக என்று சொல்வதற்கு பதிலாக கர்த்தர் என் முன் செல்கிறார் என்று சொல். 4வது, ஒரு சிறிய விசுவாசச் செயலை எடு. இஸ்ரவேல் தோல்வியுற்றது உணர்ச்சிக்காக அல்ல, அவர்கள் நடக்க மறுத்ததால். நம்பிக்கை செயலால் கட்டப்படுகிறது. நீ உடன்படிக்கை கீழ்ப்படுதலில் முன்னேறினால் பல மகா எதிரிகள் உன் பலத்தால் அல்ல, தேவனுடைய வல்லமையால் வீழ்வதை பார்க்கலாம். அவர் ஞானம் தருவார், வழி காட்டுவார், இதயம் பலப்படுத்துவார். இந்த வாரம் கேள், என் பயங்களில் எது கர்த்தரிடம் கொண்டு செல்லப்பட வேண்டும்? அதற்கு பதிலாக நான் என்ன தெளிவான செயலை செய்யப் போகிறேன்? இப்படிச் செய்தால் விசுவாசம் பெருகும், புலம்பல் குறையும், கர்த்தர் தரும் வாக்குத்தத்தத்திற்கு நாம் நெருங்குவோம். உபாகமம் 2-இல் இஸ்ரவேல் ஏதோம், மோவாப், அம்மோன் ஆகிய நிலங்களின் வழியாகச் செல்கிறார்கள். கர்த்தர் ஒரு ஆச்சரியமான கட்டளையை தருகிறார், அவர்களோடு சண்டை செய்யாதீர்கள். அனைத்து நிலமும் இஸ்ரவேலுக்கானது அல்ல, அனைத்து மோதல்களும் கர்த்தரால் கட்டளையிடப்பட்டவை அல்ல, தேவன் மற்ற ஜாதிகளுக்கும் பங்குகளை அளித்துள்ளார். இது கட்டுப்பாட்டை கற்றுக் கொடுக்கிறது. இஸ்ரவேல் போர் செய்யலாம். அவர்கள் வலிமை பெற்றுள்ளனர். ஆனால் உடன்படிக்கை கீழ்ப்படுதல் என்பது தேவன் வைத்த எல்லைகளை மதிப்பதும் ஆகும். போதகம், தேவன் இஸ்ரவேலை மட்டும் அல்ல, ஜாதிகளையும் ஆள்கிறார். அவர் காலங்களையும் எல்லைகளையும் நிர்ணயிக்கிறார். சில சமயம் ஆவிக்குரிய முதிர்ச்சி என்பது எந்த போரில் ஈடுபட வேண்டாம் என்பதை அறிதல். இன்றைய வாழ்க்கையில் ஒவ்வொரு வாதமும் நம் குரலை வேண்டாம். ஒவ்வொரு அவமதிப்பும் பதிலை வேண்டாம். ஒவ்வொரு வாய்ப்பும் நம் அழைப்பு அல்ல. சில நேரம் கர்த்தர் சமாதானமாக கடந்து செல்லுங்கள் என்று சொல்கிறார். அப்படிச் சொன்னால் கீழ்ப்படுதல் என்பது தாழ்மையும் ஒழுக்கமும். தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் அவசரச் செயலால் நிறைவேறாது, பொறுமையான நம்பிக்கையால் நிறைவேறும். கர்த்தர் தமது ஒழுங்கில் நம்மை முன்னேற்றுவார். வனாந்தரம் இஸ்ரவேலை வேறொரு ஜனமாக உருவாக்கியது. அடிமைகள் உடன்படிக்கை ஜனமாக மாறினர். போதகம், உடைமைக்கு முன் தயார்ப்பு. தேவன் சுத்திகரிக்கும் செயல்முறை இல்லாமல் மரபை அரிதாகவே கொடுப்பார். ஆவிக்குரிய பலம் மீண்டும் மீண்டும் செய்யும் கீழ்ப்படுதலில் வளர்க்கிறது. தினசரி மன்னா, தினசரி கீழ்ப்படுதல், தினசரி சார்பு. நாம் உடனடி முடிவை விரும்புகிறோம். ஆனால் தேவன் உடன்படிக்கை மனத்தை மெதுவாகவும் உறுதியான முறையிலும் உருவாக்குகிறார். நீ வனாந்தர பருவத்தில் இருந்தால் தாமதம் என்பது நிராகரிப்பு என்று நினைக்காதே. தாமதம் தயார்ப்பு ஆகலாம். கர்த்தர் உன்னை நம்ப கற்றுக் கொடுக்கிறார்,
உண்மையாய் ஜெபிக்க கற்றுக் கொடுக்கிறார். சிறிய விஷயங்களில் நம்பிக்கையாய் இருக்க கற்றுக் கொடுக்கிறார். தயார்ப்பில் நாம் நம்பிக்கையாய் இருந்தால் கர்த்தர் தமது காலத்தில் கதவை திறப்பார். சிறிய வெற்றிகள் கவனிக்கப்படாமல் போகாது. அவர் காலத்தை நிர்ணயிக்கிறார், அதே நேரத்தில் சரியான நேரத்தில் மரபையும் அளிக்கிறார். உபாகமம் 3-இல் இஸ்ரவேல் பாசான் ராஜா ஓகே எதிர்கொள்கிறார்கள். அவன் ஒரு மகா மனிதன் என்று விவரிக்கப்படுகிறது. அவனுடைய படுக்கை அளவுக்கே பெரியதாக கூறப்படுகிறது. இந்த விவரம் எதிரியின் அளவை நாம் உணரச் செய்கிறது. ஆனால் இப்போது வேறுபாடு உள்ளது. கர்த்தர் சொல்கிறார், அவனை பயப்படாதே. இஸ்ரவேல் கீழ்ப்படுகிறது. ஒரு காலத்தில் மகா மனிதர்களை பயந்த மக்கள் இப்போது அவர்களை வெல்கிறார்கள். வளர்ச்சி நடந்தது. போதகம், சிறிய சோதனைகளில் கீழ்ப்படுதல் கற்றால் பெரிய சோதனைகளில் துணிவு வரும். விசுவாசம் ஒரே இரவில் உருவாகாது. கர்த்தரை தேர்வு செய்வதிலும் கட்டளைகளை பின்பற்றுவதிலும் அது வடிவாகிறது. நாம் தினசரி வாழ்க்கையில் கர்த்தரை பின்பற்ற கற்றுக்கொண்டால் பெரிய சவால்கள் வரும்போது அவர் ஆழமான துணிவையும் தெளிவான வழிகாட்டுதலையும் தருகிறார். வெற்றி தம்பட்டம் அடிக்கால, தேவன் உண்மையானவர் என்ற சாட்சியாக இருக்க வேண்டும். தேவன் பகையை ஒப்படைத்தார், இஸ்ரவேல் கட்டளைக்கு கீழ்ப்படிந்தது மட்டுமே. ஆகவே உன் மகா எதிரி தோன்றும்போது அதன் அளவை மட்டும் பார்க்காதே. கர்த்தரின் குரலை நினைவுகொள், பயப்படாதே. நம்மால் வெல்ல முடியாதவற்றையும் அவர் ஒப்படைக்க முடியும், நாம் உடன்படிக்கையில் முன்னேறும்படி. மோசேதான் அந்த நாட்டிற்குள் செல்ல மாட்டார் என்பதை அறிவார். ஆகவே அவர் யோசுவாவை பலப்படுத்தி ஜனங்களை வழிநடத்த தயாராக்குகிறார். போதகம், உடன்படிக்கை வேலை ஒருவரோடு முடிவதில்லை. தேவனுடைய நோக்கம் தலைமுறைகளுக்கானது. விசுவாசம் பரம்பரையாகச் செல்ல வேண்டும், பொறுப்பு ஒப்படைக்கப்பட வேண்டும். குடும்பத்தில், வார்டில், அழைப்புகளில் மற்றவரை தயாராக்கு. குழந்தைகளை கற்றுக்கொடு. புதியவரை வழிநடத்து. சேவையில் துணைபுரிவோரை பயிற்று. சாட்சியத்தைப் பகிர். தேவனுடைய வேலை ஒரு தனிப்பட்ட திறமையின் மேல் சார்ந்தது அல்ல, அது உடன்படிக்கையின் விசுவாசத்தில் கட்டப்படுகிறது. கர்த்தர் தேவையானவரை எழுப்ப முடியும், அவர்களுக்கு தேவையான வல்லமையையும் தருவார். மோசேயின் தாழ்மை உயர்ந்தது. அவர் வேலைப்பாட்டை தன் கையிலே பிடித்துக் கொள்ளவில்லை. அவர் எதிர்காலத்தை தேவனிடம் ஒப்படைத்து யோசுவாவை அன்போடு ஆதரித்தார். நாமும் இப்படிச் செய்தால் சபை உறுதியாகும், குடும்பம் நிலையாகும், நம் விசுவாசமும் முதிரும். ஏனெனில் உடன்படிக்கை எந்த தலைவரையும் விட பெரியது, கர்த்தரே உண்மையான தலைவராகிறார். உபாகமம் 1:3 மையம் இதுதான் நாம் நினைவில் கொள்ள வேண்டும், அப்போது பழைய தவறுகளை மீண்டும் செய்வதில்லை. கேள். எந்த பயம் மனந்திரும்புதலை கேட்கிறது? எந்த வனாந்தர பருவம் என்னை வடிவமைக்கிறது? கர்த்தர் எந்த எல்லையை மதிக்க கற்றுக் கொடுக்கிறார்? எனக்குப் பிறகு யாரை நான் தயாராக்குகிறேன்? நாம் உண்மையாய் நினைவுகூரும்போது நம்பிக்கையோடு முன்னேறுகிறோம். கடந்ததை அழகுபடுத்த வேண்டாம், அதேபோல் கடந்ததை வைத்து சிதற வேண்டாம். நாம் அதிலிருந்து கற்றுக்கொண்டு கர்த்தரிடம் திரும்புகிறோம். உடன்படிக்கை பலவீனமானது அல்ல, தேவன் உண்மையானவர். நாம் மனந்திரும்பும்போது அவர் இரக்கத்தை தருகிறார், நாம் நம்பும்போது அவர் பலத்தை தருகிறார். நினைவுகூறுதல் நிற்குவதற்காக அல்ல, மேலும் உறுதியாய் நடப்பதற்காக. உபாகமம் வெற்றியால் அல்ல, நினைவால் தொடங்குகிறது. இஸ்ரவேல் வாக்குத்தத்தமும் வரலாறும் சந்திக்கும் இடத்தில் நிற்கிறது. தேவன் உண்மையானவர். வனாந்தரம் அதைக் காட்டியது. நீயும் உன் வாக்குத்தத்தத்தின் எல்லையில் நிற்கிறாயானால் நினைவுகொள், முன்பு உன்னைச் சுமந்த கர்த்தர் இன்றும் உன்னைச் சுமப்பார். அவர் உடன்படிக்கை ஜனங்களுக்காக போராடுகிறார். அவர் அன்புடன் திருத்துகிறார். அவர் பொறுமையுடன் தயாராக்குகிறார். அவர் தமது நேரத்தில் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிறார். பயம் எழும்பினால் சிவப்பு கடலை நினை. தாமதம் மனத்தை சோர்வாக்கினால் மன்னாவை நினை. மகா எதிரி தோன்றினால் ஓகே நினை. தலைமை மாறினால் யோசுவாவை நினை. உடன்படிக்கை முன்னே செல்கிறது. கர்த்தர் உன் முன் செல்கிறார். அவர் இன்னும் தமது ஜனங்களை வழிநடத்துகிறார்,
இயேசு கிறிஸ்துவின் மூலம் இன்னும் தமது பிள்ளைகளைச் சுமக்கிறார்.